இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா, இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக நமது இந்திய தேசத்திலே நாம் இன்று குடியரசு நாளை கொண்டாடுகிறோம். நமது இந்தியாவிலே இந்த குடியாட்சி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு குடி உரிமையை கொடுக்கிறது. இது எனது இந்தியா, எனது நாடு, நான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் எனது பங்கு நிறைவாகவே இருக்கிறது என்று சொல்லிதான் இந்த குடியரசு தினத்தை இன்று கொண்டாடுகிறோம். அன்பானவர்களே, இந்தியர் என்ற உணர்வு நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. இந்தியர்களாக இது நமது தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு அந்த ஒற்றுமை, பல கலாச்சாரம், பல மொழிகள், பல இனம் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக நாம் ஒரு இந்தியர் என்ற ஒரு குடும்பத்திற்குள் இருக்கிறோம். இந்த உணர்வு, உரிமை எப்படி வந்தது என்றால் இந்த குடியரசு, குடியாட்சியின் மூலமாக. எனவே அரசர்கள் என்ற ஒரு ஆட்சி போய் ஒரு ஆள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு உணர்வு போய் மக்களால் தலைவர்களை தேர்ந்தெடுத்து மக்களுக்காக அவர்கள் பணி செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த குடியாட்சியின் மூலமாகவே இந்தியாவில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒற்றுமை, இந்த இந்தியர் என்ற உணர்வு நமது நாட்டில் நிலைத்திருக்க வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நமது தேசம் என்பதை உணர்ந்து அரசியல் தலைவர்களும் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த குடியாட்சி இன்னும் சிறப்பாக மக்களுக்காக, மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து மக்களுக்காக பணி செய்ய இயேசுவினிடத்திலே சிறப்பாகவே ஜெபிப்போம். இன்று இந்த குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அந்த குடியரசு எனது நாடு என்ற உரிமை ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்க வேண்டும். இந்த இந்தியாவை வளர்ப்பதிலும், நேர்மையோடு கொண்டு செல்லுவதிலும், அமைதியை கொடுப்பதிலும் எனக்கும் பங்கு இருக்கிறது என்ற அந்த குடி உரிமை உணர்வோடு நாமும் உழைக்க முன் வருவோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இதோ இன்றைய இந்த மன்னாவிலே இன்று நம்முடைய தாயம் திரு அவையானது 3 வாசகங்களை கொடுத்திருக்கிறது, திருப்பாடலை கொடுத்திருக்கிறது. அனைத்தையுமே நாம் படிக்கிற பொழுது நாம் பெறுகிற மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்றால், இறைவனே நம்மை வழி நடத்துகிறார், இறைவனே நம்மை ஆட்சி செய்கிறார், இயேசுவே நம்முடைய அனைத்து செயல்களினுடைய தலைவராக இருக்கிறார் என்ற கருத்தையே அனைத்து வாசகங்களுமே முன்வைக்கப்படுகிறது. முதல் வாசகத்திலே எரேமியா அழகாக சொல்லுகிறார், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை மீட்க வந்திருக்கிறார். அவர் இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். நான் அவருடைய கடவுளாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய மக்களாக இருப்பார்கள், நான் அவர்களை வழிநடத்துவேன், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருவேன் என்று சொல்லி எரேமியா இறைவாக்கு மூலமாக இது வெளிப்படுகிறது. இதே நாம் 2வது வாசகத்திலே 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்தில் அழகாக படிக்கிறோம். தீமோத்தி அழகாகவே இந்த தீமோத்திக்கு பவுல் எழுதுகிற கடிதத்திலே எல்லோரும் மற்றவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள், மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அனைவருக்காகவும் ஜெபிக்கணும் அப்படின்னா மீண்டுமாக பவுல் சொல்லுவார், அரசர்களுக்காக, தலைவர்களுக்காக கூட இயேசுவினிடத்திலே மன்றாடுங்கள். ஏனால் நம்முடைய ஜெபங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் அவர்கள் இந்த நாட்டை ஆளுவார்கள், மக்களை வழிநடத்துவார்கள் என்று தலைவர்களுக்காக கூட ஜெபிக்க அழைப்பதாக 2ஆம் வாசகம் அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே சிறப்பாக யோவான் நற்செய்தி பிரிவு 8 இறை வார்த்தைகள் 31 - 38 முடிய பகுதிகளிலே இயேசு மீண்டுமாக மக்களை எப்படியெல்லாம் வழி நடத்த இருக்கிறார், எப்படி அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று அழகாகவே இந்த நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த குடியரசு நாளை கொண்டாடுகிற நேரத்திலே நம்மையெல்லாம் வழிநடத்துகிறவர் நமது கடவுள். அந்த கடவுள் அருள்தான் நம்மை நிறைவுபடுத்துகிறது, நமக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கிறது என்று சிறப்பாகவே இந்த அனைத்து வாசகங்களும் பேசப்படுகிறது. இந்த அடிப்படையிலே எனது வாழ்க்கையிலே நான் எப்படி இருக்கிறேன்,
இறைவனை சார்ந்திருக்கிறேனா, இறைவன் தான் என்னை வழி நடத்துவார் என்று நாம் உணர்கிறோமா? சிறப்பாக நற்செய்தியில நான் இஸ்ரேல் மக்களை அவர்களுக்கு உண்மையை சொல்ல இருக்கிறேன், அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருவேன் அப்படின்னு சொல்ற உடனே அவர்களுக்கு கோபம் வருகிறது. நாங்களாம் அடிமையா இல்லை, நாங்க ஏன் அடிமை? அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வருகிற உணர்வு பாருங்க, நாங்களாம் அடிமை இல்லை, நாங்கள் மற்றவர்களை அடிமையாக வைத்திருக்கிறோம், அந்த ஒரு உணர்வு அவர்களுக்கு வருகிறது. அப்ப இயேசு அழகா சொல்றாரு, யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாமே கடவுளுக்கு அடிமையானவர்கள் தான். அந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்தால் கடவுளுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். சமுதாயத்தில் இப்படி பாவம் என்கிற ஒரு செயல் மூலமாக அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குடியரசு நாடு இந்தியாவில் கூட நம் மற்றவர்களுக்கு, ஒரு மனிதனுக்கு எதிராக செய்கிற பாவங்கள், மற்றவரை ஏமாற்றுவது, அவர்கள் பெயரை கெடுப்பது, இன்னும் மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை சரியான உபசரிப்பு கொடுக்காமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுக்காமல் இருப்பது எல்லாம் பாவ செயல்கள். அப்படி பாவம் செய்பவர்கள் கடவுளால் தண்டிக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள். பாவம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் அடிமையாகவே இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தை கூட நற்செய்தியிலே தெளிவாகவே இயேசு சொல்லுகிறார். இந்த அடிப்படையில எல்லாம் பார்க்கிற பொழுது திருப்பாடல் 91 இவ்வாறு சொல்லுகிறது, நீரே என் புகலிடம், நீரே என் அரண், உம்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாகவே பாடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கடவுளே நமக்கு புகலிடமாக, நமது அரணாக, நம்மை வழிநடத்துபவராகவே இருக்கிறார். எனவே இந்த குடியரசு என்ற இந்த உணர்வு, கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவரே எனக்கு துணையாக இருக்கிறார், என்னை அரவணைக்க இருக்கிறார், வழி நடத்த இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாமும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும். கடவுளோடு, அவருடைய பிரசன்னத்தோடு இருந்தால்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் அழகாக திருப்பாடல் 91 சொல்லுகிறார், உம்மைத்தான் நம்பியிருப்பீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகள் நம்மை ஒவ்வொரு நாளும் இறைவனோடு நம்பி வாழ வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவன் நம்மை வழி நடத்துவார். எனவே இந்த குடியரசு நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே இறைவனுடைய துணை நம் அனைவருக்குமே தேவை. அனைத்து அரசர்களுக்கும் தேவை, தலைவர்களுக்கும் தேவை, அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தேவை என்பதை புரிந்து கொண்டு சிறப்பாக இந்த நாளிலே அனைவரும் நேர்மையோடு, உண்மையோடு, மக்களுக்காக, மக்களை சார்ந்த செயல்களுக்காக, நீதிக்காக உழைக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், முன்வந்து பணி செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளை உள்வாங்கி அவர்களுக்காக ஜெபிப்பாம். இதோ சிறப்பாக இந்த குடியரசு நாளை கொண்டாடுகிற நாம் இந்த நாள் முழுவதுமாக சிறப்பாகவே இந்த இந்தியாவை வழிநடத்துகிற ஒவ்வொரு தலைவர்களும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வோடு அனைவரும் ஒன்றாக இணைத்து வாழ வேண்டும், பிரித்து கிடையாது. இதைத்தான் சிறப்பாக 1 தீமோத்தேயுவிலே நம்ம படிக்கிறோம், அனைவருக்காக மன்றாடுங்கள், தலைவர்களுக்காக மன்றாடுங்கள், அரசியல்வாதிகளுக்காக மன்றாடுங்கள் என்ற ஒரு அழைப்பை தூய பவுல் கூட அழகாகவே சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை இருந்தால்தான் நம் கடவுளுடைய பிள்ளையாகவே வாழ முடியும். அதுதான் கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார். அந்த ஒரு உணர்வு, எல்லாருக்குமான ஒரு உணர்வு, எல்லாருக்குமான ஒரு விடுதலை, எல்லாருக்குமான ஒரு ஒற்றுமை உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம், அனைவருக்காகவும் மன்றாடுவோம். எனவே நமது நாட்டிலே ஒற்றுமை ஓங்க வேண்டும். பல்வேறு பிரிவினைகள் இருந்தாலும் ஒரு இந்தியர்கள் என்ற உணர்வு வர வேண்டும். அரசியல் தலைவர்கள் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும். இன்னும் நமது நாட்டிலே பல்வேறு நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும். அநியாயமான செயல்கள் எல்லாம் ஒழிய வேண்டும். தீய பழக்கங்கள் ஒழிய வேண்டும். பாவங்கள் ஒழிய வேண்டும். ஏழை எளிய மக்களை அனைவரும் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பாம். இப்பொழுது கண்களை மூடி இதோ சிறப்பாக இந்த நாளுக்காகவும் இந்த நாளினுடைய
நல்ல கருத்துக்களுக்காகவும் இறைவனிடம் நாம் மன்றாடலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு இயேசுவே, இதோ சிறப்பாக இன்று இந்தியாவினுடைய குடியரசு நாளை கொண்டாடுகிறோம். இந்த குடியரசு நாள் என்பது மக்களால் மக்களுக்காகவே மக்களே முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நாடாக இந்த இந்தியா அமைய வேண்டும். இன்னும் ஒற்றுமை ஓங்க வேண்டும். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் ஆசீர்வதியும். மக்களுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பணி செய்கிற ஒரு தலைவர்களாக உருவாகட்டும். இந்த சமுதாயத்து உலகத்திலே, இந்த சிறப்பாக இந்தியாவிலே எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல், யாரையும் அடக்கி ஒடுக்கி ஆளாமல் இந்த அரசியல் தலைவர்கள் இருக்க நான் ஜெபிக்கிறேன். எல்லா மக்களும் சுதந்திரத்தோடு சுதந்திர காற்றை சுவாசித்து அன்போடு வாழ இவர்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. தொடர்ந்து எங்கள் இந்தியாவை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நாட்டை நீர் வழி நடத்துவீராக. நீர் எங்கள் நாட்டின் தலைவராக இருப்பீராக. எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கும்படி செய்வீராக. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் விடுதலை கொடுப்பீராக, அமைதியை கொடுப்பீராக, மகிழ்வை கொடுப்பீராக, எல்லாம் பெற்று மகிழ்ந்திருக்க செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.